சீர்காழியில் பண பரிமாற்ற நிறுவனத்தில் ரூபாய் 1.20 லட்சம் திருட்டு பட்ட பகலில் துணிகரம். சீர்காழியில் வெளிநாட்டு பண பரிமாற்ற நிறுவனத்தில் பட்ட பகலில் கண்ணாடி கதவு பூட்டை உடைத்து உள்ளே வைத்திருந்த வெளிநாட்டு பணம் உள்ளிட்ட ரூபாய் 1,20,000 திருட்டு போனது குறித்து வெள்ளிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சீர்காழி தடாலன் வடக்கு வீதியைச் சேர்ந்த தம்சுதீன், வயது 38. இவர் சீர்காழி சிதம்பரம் பிரதான நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு பண பரிமாற்ற தனியார் நிறுவனம் நடத்தி வருகின்றார். இங்கு சீர்காழி ரயில்வே ரோட்டைச் சேர்ந்த தாருண்யா என்பவர் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை தாருண்யா நிறுவனத்தின் கண்ணாடி கதவினை பூட்டிவிட்டு வங்கிக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது கடையின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடை கல்லாப்பெட்டியை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த இந்திய ரூபாய் 50,000 மற்றும் 2,200 சவுதி ரியால், UAE பணம் 500 என மொத்தம் 1,20,000 திருட்டு போனது தெரிய வந்தது. இது குறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் தம்சுதீன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அசோக்குமார், சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ் உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இதேபோல் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் தனியார் கம்ப்யூட்டர் சென்டரில் ஆள் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்த மர்ம நபர் ரூபாய் 3,000 திருடி சென்றது குறித்தும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.